ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 5/1/2024 வெள்ளிக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 20ஆம் நாள். தட்சிணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை. சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூளம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேற்கு. அதுக்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்றைய தினம் மேற்கு திசையை நோக்கி பயணம் போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கண்டிப்பாக போயாகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஏன்னா வியாபாரம் நிமித்தமா, இல்லை உத்தியோகம் நிமித்தமா, இல்லைன்னா ஏதாவது ஒரு சுபகாரியம், இல்லைன்னா ஒரு அசுபகாரியம், இல்லை எதுக்கோ ஒன்று போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போகாமல் இருக்க முடியுமா சொல்லுங்க. இன்னைக்கு சூளம் மேற்கு, அதனால நான் மேற்கு திசையை நோக்கி நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மேற்கு அவாய்ட் பண்ணிட்டு உட்கார முடியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பயணம் போகணும் அப்படின்னா கொஞ்சோண்டு வெள்ளத்தை பரிகாரமாக அப்படி சாப்பிட்டுட்டு நீங்கள் போங்க. கொஞ்சோண்டு அப்படி வாயில் போட்டுக்கோங்க, சாப்பிட்டுட்டு உங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த தங்கு தடை இதெல்லாம் இல்லாமல் நிம்மதியான ஒரு பயணம் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு லக்னம். இருப்பு 1 நாழிகை 54 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:32க்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று இரவு 9 மணி 4 நிமிடங்கள் வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:42 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று நாள் முழுவதும் சுகர்மம். கரணம் இன்று காலை 8:25 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 9 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி. இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 11 மணி முதல் 12 மணி வரையிலும், இரவு 6 மணி முதல் 7 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய்கோரில் திருப்பித் தருவது உத்தமம். இன்றைக்கும் அதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு விளக்கு வச்சுட்டு கடனை கொடுக்கறது நல்லதா? எனக்கு மனசு அப்படி சரி வரலையே அப்படின்னு சில பேர் சொல்லலாம். கண்டிப்பாக சில பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். என்ன சாயந்தரம் போயிட்டு கடனை கொடுக்கணுமா அப்படின்னு அடுத்த நாள் கொடுத்துக்கலாமேன்னு அந்த மாரிலாம் ஒத்தி வைக்காதீங்க. ஏன்னா தர்மமோ கடனோ கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் உடனே கொடுத்துடணும், இல்லைன்னா மனசு மாறிடும். அதுக்கு ஒரு செலவு வந்துடும் டக்குன்னு. இப்போ இன்றைக்கி கொடுக்கணும்னு கடனாக கொடுக்கணுன்ட்டு ஒரு 10,000 ரூபா எடுத்து வைப்பேன், அன்றைக்கே ஏதாவது ஒரு வேறு விஷயத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் கடனாகவே இருக்கும். அதனால் தர்மமும் அப்படி தான். நினச்சி எல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்களா, 1 ரூபா தர்மம் பண்ணாலும் நினச்சா உடனே கொடுத்துடணும். அந்த மாதிரி தர்மத்தையும் கடனையும் நம்ம வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது காலையில் 11 மணிக்கு அற்புதமான செவ்வாய் குறையில் இருக்குது. நீங்கள் அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, இந்த 11 மணிக்கு எடுத்து வச்சுருங்க. சரியா? எடுத்து வச்சுட்டு நீங்கள் இரவு ஒரு 6:30 மணி 6:45க்கு கொண்டு போய் கொடுத்துடலாம். சரியா? அந்த மாதிரி பண்ணுங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மன் வழிபாடும் நவகிரகங்களில் உள்ள களத்திரக்காரகராகிய ஸ்ரீ சுக்கிர பகவான் வழிபாடும் நன்மைகளை தரும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால புத்துக்கோயில் போங்க. அற்புதமான ஒரு அம்மன் தரிசனம் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு கிடைக்கும். அந்த கிடைக்கிறதுனாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், உங்களோட கவலைகள் குறையும். களத்திரக்காரகராகிய சுக்கிர பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நீங்கள் இன்னைக்கு ஒரு 6 தடவை இந்த ஸ்லோகம் சொல்லுங்க. ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். இதை 6 தடவை சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கடமைகளை செய்யுங்க. இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளில் தடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் விலகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் இருக்கும்.
சரி, சுபகாரியம் மட்டும் இல்லாமல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு சாதாரணமாக திருமணம் ஆகலை அப்படிங்கிற அந்த குழந்தைகளுக்கும் மனசளவில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் இந்த ஸ்லோகத்தை ஒரு 6 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் இன்னைக்கு ஆரம்பிங்கோ. அற்புதமான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பான நாள். களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். என்ன அற்புதம் அப்படின்னா, இந்த சந்திர பகவானுக்கு குரு பகவானோட 7வது பார்வை நேரடியாக விழுறதுனால சந்திரனும் குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறார். அதனாலே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். அரவணைப்பு மேலோங்கும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு வளர்ச்சியை காண்பார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு கலகலப்பான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நீளம் வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமை குறையும் நாள். பகையில் உணர் ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், துலாம் ராசி. அதே சமயம் இந்த குருவோட 7வது பார்வை அவர் மேலே விழறதுனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் காத்திருக்கு. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். ஒரு வருமானம் வந்து சேர்வதால் கடன் சுமை குறையும். இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆற்றல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில தகவல்கள் அருமையாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும் நாள். 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். அவருக்கு குரு பகவானோட 7வது பார்வை விழருது. அதே சமயம் 3ஆம் இடத்துல ஒரு பார்வை உங்களுக்கு குரு பகவானோட பார்வை விழறதுனால ஒரு தைரியம், அசாத்திய துணிச்சல் இதெல்லாம் இருக்கும். அதேமாதிரி குழந்தைகள் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு முக்கியமான ஒரு வேலைகளை செய்வாங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு வியக்கமாக இருக்கும், வியக்க வைக்கிற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதோ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி
தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். ஏன்னா 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். 7ஆம் பார்வையாக குரு பகவானோட பார்வை ஸ்ட்ரைட்டாக விழுது. ஒரு சில பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதன் மூலம் வாழ்க்கையில் ஒரு சில சந்தோஷம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் பிரச்சனைகள் ஓய்ந்து சந்தோஷம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் இனிமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு பயண வாய்ப்புகள் மேம்படும். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் ஆதரவு மேம்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் வெற்றியடையும் நாள். இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறுதா இல்லையா பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னன்னா இன்னைக்கு உங்களோட சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார். கூடவே இந்த குரு பகவானோட 7ஆம் பார்வை அங்கே விழுறது. அது இல்லாமல் 5ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியில் விழுறது. 9ஆம் பார்வை உங்களோட பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் விழுறது. அற்புதம் அற்புதம் அற்புதம். இன்னைக்கு தயவு செய்து எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்கிறேன், இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களோட முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. எந்தவித தடங்கள் தாமதங்கள் வந்தாலும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களோட முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. கணவன் மனைவி குடும்பம் இதெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு சுமாராக போயிட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும். சரியா? 2ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தால் கூட அஷ்டம ராசியில் ராகு இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குரு 9ல் இருந்துட்டு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. சரியா? அதே சமயம் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையுங்கிறதுனால முயற்சிகளில் நீங்கள் தாமதம் காட்டக்கூடாது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். முயற்சிகள் பலிதமாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயலாற்றுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில அருமையான தகவல்கள் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட என்ற மலர் நிலம் வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் சூப்பரான நாள் தான். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 2ஆம் இடம் அப்படிங்கும்போதே தனவரவு உங்களுக்கு தாராளமாக வரும். இருந்தாலும் குருவோட பார்வை வேற அந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுறதுனால வருமானம் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதுக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கார். இங்கேருந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிப் ஒன்று கிடைக்கும், லாங் டிஸ்டன்ஸுக்கு. சூப்பராக பேரம் பேசி ஏறிடுவாங்க. அங்கே போய் இறங்கினோடனே அவங்க சப்போஸ் 750 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு 800 ரூபாயாக கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு +50 வருதா? அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ ப்ளஸ் 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 வந்துட்டுருக்கும். அதனால் உழைக்கணும். சரியா? முயற்சிகளை மேற்கொள்ளணும். அந்த மாதிரி இருக்கும்போதே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பொருளாதார நிலை உயரும் நாளாக இன்றைய தினம் அமையும். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அந்யோன்யம் கைகூடும். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வருமான வாய்ப்புகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் இன்றைய தினம் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எனும் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனம் தேவைப்படும் நாள். ஏன்னா இன்னைக்கு ஜென்மராசியில சந்திரபகவான் இருக்கார். ஜென்மராசியில் இருந்தாலே சந்தோஷமா இருக்கும், சங்கடங்களும் இருக்கும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை சந்திரன் இருந்தால் கூட சந்திரனை குரு பகவான் நம்மளோட 7ஆம் பார்வையை ஸ்ட்ரைட்டாக பார்க்குறார். அதனாலே உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு இதாக இருந்தாலுமே கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லது. சரியா? அதேமாரி குடும்பத்துலேயும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். நான் என்ன சொல்கிறேன், வரலாம் தான் சொல்கிறேன், வரும்னு சொல்லலை. அதனால நீங்கள் வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுப்பாக பேசணும், பொறுப்பாக நடந்துக்கணும். தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. சாதாரணமாகவே கவனமாக இருந்தால் தான் தொழில் வியாபாரமே லாபமாக போகும். இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். அந்த இல்லத்தரசிகளும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதூகலம் நிறைந்த நாள். அயன சயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடம் விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கார். குரு பகவானோட பார்வையை விழுறது, சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். என்ன ஒன்று, கொஞ்சம் இன்னைக்கு தூங்குறதுக்கு டைம் லேட் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குதூகலமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். அதனாலே கொஞ்சம் லேட்டாக படுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அயனம் சயனம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. சரியா? சரி, 12 மணி நேரங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கரெக்டாக ரெஸ்ட் எடுங்கோ. சரியா? அதேமாரி குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையாக அதிகமாக இருக்குது. அதனால் பிரச்சனையே இல்லை, சந்தோஷமாக இருங்கோ. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு அந்த விசா இதெல்லாம் வாங்கிறதுக்காக கொஞ்சம் அலைஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் இன்றைக்கி அற்புதமாக நிறைவேறும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ பலிதமாகும். அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான நாள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சுக்கிரனோட இடத்துல ஸ்ட்ரைட்டாக குரு பகவானோட பார்வையும் விழுறது. அதாவது அசுரகுரு வீட்டில் சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் மேலே இந்த தேவகுருவோட பார்வை விழுறது. அற்புதமான நாள். எதுக்காக நான் இவ்வளோ டீப்பாக சொல்லேன்னா, நீங்கள் இந்த நாளெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும். ஏன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. கரெக்டாக? ஒரு படத்தில் ஒரு வில்லன் சொல்லுவார், என்னென்னா அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும் அப்படின்னு. அதுமாரி இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாள், அதெல்லாம் எடுத்துக்கோங்க. குடும்பம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஒரு அற்புதமான ஒரு மனநிறைவை காண்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சி உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முன்னேற்றமான தகவல் ஒன்று வந்து சேரும். சரியா? அதே மாதிரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு குதூகலமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சாரா பரமேஸ்வரர். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்போடு செயல்படக்கூடிய நாள். 10ஆம் இடமாக ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். கொஞ்சம் பொறுப்பை கொடுப்பார். சிறப்பாக செய்கிறீங்களான்னு பார்ப்பாரு. கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. மகர ராசிக்காரர்கள் சும்மாவாக இருப்பீங்க.
கண்டிப்பாக செய்வீங்க. அதனால் ஒரு சிறப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்கிட்ட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் பார்த்துக்கோங்க. வராமல் பார்த்துக்கிறது என்னென்னா அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் கூடும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்பான முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மென்மை வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைகள் குறையும் நாள், அற்புதமான நாள். ஏன்னா சந்திர பகவான் அஷ்டமராசியிலிருந்துன்னு உங்களுக்கு சில குழப்பத்தெல்லாம் கொடுத்தார், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு நேரம் கொஞ்சம் உங்களுக்கு மனச்சலனம் இருந்திருக்குல்ல, அதனால் இப்போ அந்த மனக்குறைகள்லாம் கவலைகள்லாம் குறையும். ஏன் அப்படின்னா சந்திரன் அஷ்டமராசியை விட்டு பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார். அதனாலேயே உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் மறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மன நிம்மதியான ஒரு போக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு நிறைவு கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பான மனநிலையில் இருப்பார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் ஒரு தகவல் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நான் சொல்கிறது, எந்த ஒரு விஷயத்திலும் குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பம்லாம் வரும். நீங்கள் தெமேன்னு இருந்தால் கூட பிரச்சனைகள் ஓடி வரும். நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க, ஆனால் இந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையை விட்டுறப்படாது. சரியா? அதுமாரி கணவன் மனைவி நம்ம பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லதுங்க. பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வாகன பயணம் அப்படிங்கும்போது வண்டி எடுக்கும்போதே ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாமே எடுத்துட்டாச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டு கிளம்பணும். சரியா? அதேமாரி ரோட்டில் போகும்போதும் கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்த்து போகணும். சரியா? அதேமாரி எடுக்கிற முயற்சிகள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பொறுப்பாக பேசணும். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கக்கூடாது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை வேணும். ஏன்னா ரொம்ப கவனமாக இருந்தால் தான் தொழில் நல்லபடியாக நடக்கும். தொழில் நல்லபடியாக நடந்தால் தான் லாபம் வந்து சேரும். லாபம் வந்தால் தான் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சரியா? இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் எடுக்கிற முயற்சிகளில் கோப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் ஏதாவது ஒரு புது முயற்சியை மேற்கொள்ளணும் அப்படின்னா கொஞ்சம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா யாரையாவது கேட்டு இன்றைக்கி செய்யலாமாங்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இல்லை அவசியம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எம்பெருமான் விநாயக பெருமானை மனசார வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. இருந்தாலும் இன்றைய தினம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் ரொம்ப உச்சிதம். அதேமாரி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார். சரியா? இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.